உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்த அட்ரஸே இதாங்கம்மா. இதுதான் எங்க வீட்டையா தேடிட்டு இருந்த? அட ஆமாம்மா. எங்க வீட்டை எதுக்காக தேடுறீங்க? உங்க வீட்டு பொண்ணு தானே டி நகர்ல கடை வச்சிருக்கிறது. இப்ப கூட அதுக்கு கல்யாணம் ஆகி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி கடையை கூட மூடிட்டாங்களாமே. ஆமா, ஏன் பேத்திதான். அவளையே இத்தனை நாள் நீ தேடிட்டு இருந்த? ஆமாம்மா, அவங்கள தேடிதான் இந்த மெட்ராஸ் முழுக்க தெரு தெருவா சுத்திட்டு இருந்தேன். என்ன சொல்ற? எதுக்காக? எதுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. நீங்க எதுக்காக அவளை தேடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அதானே எங்க வீட்டு பொண்ண பல நாளா தேடிக்கிட்டு இருக்கேன்னு எங்க கிட்டயே சொல்றீங்க. முதல்ல நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எதனால எங்க வீட்டு பொண்ண தேடிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றேன் சார், சொல்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர் தான் உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்க சொல்லி என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாரு. என்ன சித்தி இது? தெரியல பார்வதி. யாரு? ஓ, சின்ன வயசுல அவருக்கு உங்க பொண்ணு ஏதோ நல்லது பண்ணியிருக்கான். அதுக்கு பிராயசித்தமா ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன தேட சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஏமா, நான் ஏமா பொய் சொல்ல போறேன்? உண்மையை தான் சொல்றேன். உங்க பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க தானே? ஆமா. அப்படின்னா கண்டிப்பா அந்த கோடீஸ்வரன் தேடிட்டு இருந்தது உங்க பொண்ணை தான். என்ன சொல்றாரு? இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி இங்கிருந்து கிளம்பி மெஸ்ஸுக்கு போயிருக்கா. வழியில கூட நீ பாத்துருக்கலாமே. எது மெஸ்ஸா? ஆமா, நீங்க கடை வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அது கடையெல்லாம் கிடையாதுப்பா, மெஸ்ஸு தான். இப்போ அவ அங்கதான் இருப்பா. ஓ அப்படியா? அவங்க மெஸ்ஸு தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா? சரி, கொஞ்சம் அந்த மெஸ் அட்ரஸ் கொடுக்குறீங்களா? நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். மா, பயப்படாதீங்கம்மா. கெட்டதுக்காகலாம் உங்கள் பொண்ணை நான் தேடல. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தேடி வந்திருக்கேன். உங்கள் பொண்ணோட கஷ்டமெல்லாம் இதோட தீரப்போகுதுன்னு நினச்சிட்டு அந்த அட்ரஸை கொடுங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரி, அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். அன்னபூர்ணி, நம்பர் 10, அம்பேத்கர் ஸ்ட்ரீட், டி நகர். அப்போ சரிங்க, நான் கிளம்புறேன். கூடி சீக்கிரம் நம்ம எல்லாரும் சந்திப்போம். வரேன். நம்மள எதுக்கு? என்ன சொல்றான் சொல்லிட்டு போறாரு? எதுக்காக தமையந்தியை தேடுறாரு? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியலையே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.